ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எபிக் ரோல்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பிவேர் தி ஜென்டில்மேனோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் எல்லாம் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்க. இல்லைன்னா இந்த ஸ்டோரியில உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்டோட பண்ணிடுங்க. அப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அப்புறோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அங்க இருந்துகிட்டு, ஹே லியோலாங் சீக்கிரமா எங்க வா. அப்ப அந்த பயலு குரங்கு மாதிரி தாவி தாவி வந்துகிட்ட, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க மெஜிஸ்ட்ரேட் சொல்லுங்க. இந்த 300 அயன் கால்வரியை பத்தி எங்கிட்ட சொல்லு. இவங்களை நீ இங்க கூட்டிட்டு வரதுக்கு காசை ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும் மட்டும் சொல்லாத, அதுக்காக நான் நயா பைசா கூட உனக்கு தர மாட்டேன். அப்ப அவ அங்க இருந்து, மெஜிஸ்ட்ரேட் இதை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏய் முட்டாள், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்காக உங்ககிட்ட கேட்க போறேன். அப்ப அவ அங்க இருந்து சொல்றா, மேட்ரு இதுதான், மெஜிஸ்ட்ரேட் ஏதாச்சும் கண்டுபிடிக்குவாருன்னு ரோட்ஷங் நினைச்சாரு. ஆனா நீங்க இங்க புதுசா பதவியேற்றிருக்கிற ஒரு அதிகாரி ஆனதுனால இங்க இருக்கிற லோக்கல் ரவுடிஸையும் ஒரு செல்வாக்கு நிறைஞ்ச ஆளுகளையும் உங்களால சமாளிக்க முடியாம போயிடும் அவர் பயந்தாரு. அதனாலதான் இந்த அயன் கேல்வரி அனுப்பி வச்சாரு. அப்ப ஹீரோ நினைக்கிறா, என்னது இன்ஸ்பெக்டர் ஷென்னா நான் என்னோட லைஃபை ரிஸ்க் பண்ணி புகார் சொன்னப்போ அப்ப எனக்காக பேசினா சில பேர்ல அவரும் ஒருத்தர் தான். அவர் என் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏ ஓயான் லியான், நான் உன்னை அட்மையர் பண்றேன். அப்ப ஹீரோ அங்க இருந்து, இதெல்லாம் எனக்குள்ள இருந்து வெளியே கசத்துட்டு இருக்கிற சார்ம் காரணமா தான் இருக்கும். அப்ப ஜூனியர் பொண்ணு கேக்குறா, ஹே லியோலாங் இந்த இன்ஸ்பெக்டர் ஷென்னு கூட கியூஏ ரிஃபைனர்ஸை கூட அமைச்சு வச்சாரா? அப்ப அந்த லியோலாங் பையலு, என்னது கியூஏ ரிஃபைனர்ஸா? இல்ல அவர் அயன் கேலிவர்ஸை மட்டும் தான் அமைச்சு வச்சாரு. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அப்ப அந்த லியோ ஃபேமிலியோட தாவூஸ் யாராவே பேர் பண்ண வச்சது யாரா இருக்கும்? சீனியர் பிரதர் இத பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஒருவேளை நான் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு லியோ ஃபேமிலி அடியோட இருக்கிற ஏதாச்சும் மாஸ்டர் கூட இது பண்ணிருக்கலாம். இது கேட்டதும் அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க, இந்த ஆளோட இமேஜினேஷன் அளவே இல்லாம போய்கிட்டு இருக்குது, என்ன சொல்றது? ஹீரோ அங்கிருந்து சொல்றா, லியோ ஃபேமிலி இருக்கவங்க ஒரு முட்டா பசங்க கிடையாது. அவங்க அவ்வளவு சீக்கிரமா ரெக்லஸா நடந்துக்க மாட்டாங்க. அந்த மாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தாலும் நான் அதுல இருந்து தப்பிச்சிருப்பேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தியே அவங்க மேல குற்றச்சாட்டி அவங்கள பதவி நீக்கம் பண்ணியிருப்பேன். அந்த மாஸ்டர் எனக்கு உதவிதான் பண்ணியிருக்காரு, ஆனா அது ரொம்ப தப்பா போயிடுச்சு. இப்ப ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து, அப்போ சீனியர் பிரதர் நீங்க எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தீங்களா? அதை நீயே கெஸ் பண்ண. அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து, அப்ப சீனியர் பிரதர் இன்னும் உங்களோட ஆளா என்ன நடக்கலையா? நான் எப்படி கெஸ் பண்ண முடியும்? அப்ப ஹீரோ சொல்றா, அவங்க என்னோட வேகத்தை சப்ராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா இந்த அளவுக்கு போகுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா அவங்க எனக்கு அகைன்ஸ்டா மூவ் பண்றது நினைச்சு நான் பயப்படல. அவங்க இந்த அளவுக்கு துணிச்சலா இருப்பாங்கன்னு நான் முன்கூட்டியே கால்குலேட் பண்ணிருக்கணும். இப்படி பண்ணாம சும்மா விட்டுட்டேன். அது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஜூனியர் பொண்ணு நினைக்கிறா, என்னது சீனியர் பிரதருக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? ஒருவேளை அவர் கூட நான் இருக்கிறதுனாலதான் இருக்குமோ? லியோலாங் பையல் அங்கிருந்து, மஜிஸ்ட்ரேட் அப்ப நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்ப ஹீரோ அங்கிருந்து, சில நேரத்துல சில விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது எனக்கே ஒரு தெளிவு இல்லாம இருக்கும். அதுதான் உங்ககிட்ட எல்லாம் நான் ஒன்னும் சொல்லாம இருக்கேன். ஆனா நான் உங்களை எல்லாம் வெளியாள் மாதிரி எப்போதும் நினைச்சது இல்ல. அப்ப ஜூனியர் பொண்ணு சொல்றா, ஏன்னா நான் இங்க இருக்கிறதுனாலதான். அப்ப அந்த லியோலாங் பையலும், ஆமா நானும் தான். அப்ப அங்கிருந்த ஹீரோ நினைக்கிறா, நான் பேச வந்தது முழுசா பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் தனியா பேச ஆரம்பிச்சுட்டாங்களே, சரி ஃப்ரீயா விடலாம். லியோ ஃபேமிலி அவங்களோட ஆக்ஷன்ஸ்ல அவங்க உண்மையில ரொம்ப ரூத்லெஸ்ஸானவங்க. அவங்க இந்த லோங்சங்கோட டாக் டெக்கூன்ஸ் கடையில அவங்க எப்படி டாப் டாக்ஸ் ஆனாங்கன்னு ஆச்சரியமே இல்ல. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த டூக் டைலூஸ் உடஞ்சதும் இந்த ப்ரீவியஸ் போடியோட ஓனர் அந்த தண்ணியில பட்டு இறந்து போனது அவங்க வேலையா இருக்குமோ? ஆனா அவங்க எந்த அளவுக்கு இப்படி நடந்துட்டு இருக்காங்களோ, நான் அந்த அளவுக்கு சரியான மெத்தடை யூஸ் பண்ணி அந்த லியோ ஃபேமிலி முழுமையா வீழ்த்தணும். அவங்கள தலை தூக்கி நடக்காம அளவுக்கு நான் அவங்களை அடக்கி வைக்கணும். லியோ ஃபேமிலி கண்டிப்பா இந்த லோங்சன் கவுண்டில இருந்து ஒருசா டிசப்பேர் ஆகி ஆகணும். அப்ப அங்கிருந்து ஒரு பர்சன் வந்துகிட்ட, கவுண்டி மஜிஸ்ட்ரேட் யோயாங் இந்த அம்பல் ஒபிக்கல் லீஃப் கேம்ப்ல இருக்க எல்லா கிளர்க்ஸையும் ஒன்னா கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து, சரியான நேரத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க. நாம இப்பவே இங்க இருந்து ஈஸ்ட் ஸ்டோர் ஹவுஸுக்கு கிளம்புவோம். அப்ப அந்த ஆள் அங்கிருந்து, நான் உங்களோட ஆர்டருக்கு ஒபே பண்றேன் மஜிஸ்ட்ரேட். இதால்தான் யோங்சன் கவுண்டி யாமனோட வெட்டரன் கிளர்க்கு ஓல்டு சூய். அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஈஸ்டர்ன் ஸ்டோர் ஹவுஸ் தான் காட்டுறாங்க. அப்ப அங்கிருந்து டியாவோ கேக்குறா, மஜிஸ்ட்ரேட் ஃபைனலா நீங்க இங்க வந்துட்டீங்களா? அது சார் இதுக்கெல்லாம் என்ன மீனிங்? ஏன் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சடனே அக்கௌண்ட்ஸை எல்லாம் ஆடிட் பண்றதுக்கு இப்படி சோல்ஜர்ஸை கூட்டிட்டு வருது. இந்த லோங்சன் கவுண்டில பிசினஸ் பண்றா மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் பயமூர்த்த வைக்கும் இல்லையா? அப்ப ஹீரோ அங்கிருந்து, நான் வேற ஒபிக்கல் ஸ்லோகன்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணேன்? அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டிங் பண்ணது அப்புறம் அக்கௌண்ட்ஸ் புக் எல்லாம் நான் திருப்பி எடுத்துக்கிறது
என்னோட வாக்கை நான் மீற மாதிரி இருக்காது இல்லையா? நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த ஆடிட்டிங் பண்றது சென்ட்ரிக்கு சொந்தமானதுனா அதை நான் தொட மாட்டேன். ஆனா இது அவங்களுக்கு சொந்தமானது இல்லையா? அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டிங் பண்ண பிறகு அது நானே வச்சுக்கிறது ஒரு நியாயமான விஷயம் தானே? நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ண மாட்டேன். எனக்கு கடந்த 5 வருஷத்து அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் பார்த்தா போதும். இத்தனை காலமா பணக்காரங்களா இருக்கவங்களோட கைகள் எல்லாம் சுத்தமா தான் இருந்தாகணும் இல்லையா? அப்ப டியாவும் கேக்குறா, அப்ப அவங்களோட கைகள் எல்லாம் சுத்தமா இல்லைன்னா என்ன பண்றது? இப்ப ஹீரோ அங்கிருந்து அவங்க சுத்தமா இல்லைன்னா நாம போய் அவங்களுக்கு கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்கிற நீங்க எப்படி நீங்க என்ன ஃபியூச்சர்ல ஃபாலோ பண்ணி வர போறீங்க? அப்போ ஒரு கை வந்து அந்த டியாவை தூக்கிட்டு போகுது. அப்ப அந்த ஆள் அங்கிருந்து கத்திக்கிட்ட, இது வெறும் ஒரு ஆடிட்டிங் மட்டும் தானா? அப்ப ஈஸ்டர்ன் ஸ்டோர் ஹவுஸ் மேனேஜ் பண்ற ஒபிக்கல்ஸையும் கிளர்க்ஸையும் எதுக்காக வெளியே அமைச்சீங்க? அது மட்டும் இல்லாம இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்றது ஒரு நார்மலான விஷயமே கிடையாது. யார் அந்த ஆளை தூக்கிட்டு வந்திருக்குன்னு பார்த்தா அந்த லியூலாங் பையல தான். அவன் சொல்றா, ஹே லோடியா, இதுக்கு மேல ஒன்னும் பேசாதீங்க. அப்புறம் மஜிஸ்ட்ரேட் உங்களோட அக்கௌண்ட்ஸ் கூட ஆடிட் பண்ணி பாக்குவாரு. அப்ப அந்த ஆளு, ஆனா நாம இப்படி பண்றதுனால அந்த வெளியூர் மர்ச்சன்ட்ஸை எல்லாம் பயப்படுத்தி விடுற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப லியோலாங் சொல்றா, ஆமா நிச்சயமா வெளியூர் மர்ச்சன்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க தான். ஆனா மஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அந்த லியோ ஃபேமிலி எப்படி அராஜகம் பண்ண அனுமதிச்சா அந்த கொடூரமானவங்களோட ஹேண்ட் என்னைக்குமாய் மறைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த லோங்சங்குக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் வராது. மஜிஸ்ட்ரேட்டோட முடிவை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அவர் முன்னாடி இருந்த ஒபிக்கல்ஸை விட ரொம்ப டிஃபரெண்ட் ஆனவர். இந்த லோங்சன் கவுண்டியோட நன்மைக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா இவங்கள எல்லாம் உள்ள கூட்டிட்டு போங்க, நமக்கு வேஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்ல. அப்ப அந்த அங்கிருந்து, சரி மஜிஸ்ட்ரேட், நாம இப்ப இங்க நடத்த போறது ஒரு நேர்மையானது ஓபன் ஓடிக்கும் தான். ஒவ்வொரு வருஷம் சிவியர் ஃபிளட்ஸ் வந்தோம். இந்த லியோ ஃபேமிலி மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய வெல்தி ஃபேமிலியா மாறிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். அப்ப அவங்க எல்லாரும் கத்துக்கிட்ட, எங்களுக்கு புரிஞ்சது மஜிஸ்ட்ரேட், நீங்க எல்லாரும் ஸ்பிரிட்டோட இருங்க. அப்புறம் அனுமதி இல்லாம யாரையும் ஈஸ்டர்ன் ஸ்டோர் ஹவுஸ்க்குள்ள விடாதீங்க. அப்ப அவங்க, சரி மஜிஸ்ட்ரேட். அப்ப இதெல்லாம் ஓட்டு மேல இருந்து பாத்துக்கிட்டு வாய் பேச முடியாத பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த பொண்ணோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அந்த லியோ ஃபேமிலி இப்ப ஜூனியர் பொண்ணு திரும்பி ஓட்டு மேல பாக்கும்போது அங்க யாரும் இல்ல. அப்ப ஹீரோ கேக்குறா, என்னாச்சு லிட்டில் ஜூனியர் சிஸ்டர்? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, யாரோ நம்மளை வாட்ச் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அப்ப ஹீரோ சொல்றா, நீ ரொம்ப டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ உன்னைய ரொம்ப புஷ் பண்ணாத, அதனால சீக்கிரமா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நான் உண்மைதான் சொல்றேன், அங்க யாரோ இருந்தாங்க. அப்ப ஹீரோ அங்க இருந்து, சரி சரி அங்க யாரு இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நீ என் கூட இருக்கு இல்லையா? சரி நான் சில மேட்டர்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு கோர்ட்டு ஹாலுக்கு போக போறேன், நீ என் கூட வரையா? அப்ப அந்த பொண்ணு, வரேன். அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஒரு டார்க்கான இடத்துல இருந்து ஒரு பர்சன் சொல்றா, ஃபாரின் லாங்குவேஜஸ் சரியா வரலையா? அதுக்கு காரணம் நீ சரியா ஹார்ட் ஒர்க் பண்ணாம இருந்ததுதான். உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்கு. அப்ப அங்க இருக்க இன்னொரு லேடி சொல்றா, உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ இன்னும் பெட்டரான ஒரு இடத்துக்கு போயிருக்கணும். இதெல்லாம் ஹீரோ பையில நினைச்சு பார்த்ததுதான். ஹே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னோட ட்ரீம்ல வருது. இதெல்லாம் யூஸ்லெஸ் ஆனது மட்டும்தான். ஒரு ஆர்டினரியான யூனிவர்சிட்டியில படிக்கிறது ஒன்னும் ஒரு யூஸ்லெஸ் ஆன திங் கிடையாது. ஆனா அந்த வேர்ட்ஸ் காரணமா தான் அவங்க சொல்லிட்டு இருக்க தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாமே எழுதணும்னு முடிவு பண்ணேன். இப்போ இந்த ஜெனரேஷனோட எல்லாம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கான்ஃபிகேட்டிங் பண்ணி வச்சிருந்ததுக்கு கூட ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணதுக்கு தான் அந்த ரெஃப்யூஜஸ் எல்லாம் அவங்கள எல்லாம் நல்லா பாத்துக்க ஒரு ரூலர் கிடைச்சிருக்காருன்னு நிம்மதியோட தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இனி வாழப்போற நாட்களுக்கு அவங்க தான் அவங்களோட ஓன் மாஸ்டரா இருக்கணும். அப்ப அங்கிருந்து அந்த மேடு பொண்ணு வந்துகிட்ட ஏன்னா சொன்னாங்க, நீங்க நைட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதனால அவங்க சொன்னதுனால நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து, ஹே இதுக்கு நீ என்ன குத்தம் சொல்ல முடியாது, சரி இதை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஆண்டியோட சைடு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, அங்க எதுவும் பிரச்சனை இல்ல, மேலும் கோட்டியாடுல எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் ஆண்டி உங்களை நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுறாங்க, அவ்வளவுதான். அப்ப ஹீரோ அங்கிருந்து, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தா சரி, எனக்கு இப்போதைக்கு பசி இல்ல, சரி திரும்பி போய் ஆண்டியை நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு நைட்டு எதுவும் வேலை இல்லைன்னா ரூமுக்கு போய் கதவு நல்லா பூட்டிட்டு சேஃபா இருந்துக்கோங்க. மஜிஸ்ட்ரேட், ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? ஏன் நைட்டு என் கூட ஏதாச்சும் வியர்டு கேம்ஸ் விளையாடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அப்ப ஹீரோ முன்னாடி நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு, அப்ப ஹீரோ, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டேன், இப்பவும் சரி எப்பவும் சரி. டேய் லியூலாங், சீக்கிரமா எங்க வா. அப்படியே அந்த பங்ஷியா பொண்ணை தூக்கிக்கிட்டு எஸ்கோட்டா மீலியார் கோட்டியாடுக்கு வரப்போ அப்ப அந்த பையன் வந்து அந்த பொண்ணை அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டா. போகும்போது அந்த பொண்ணு, மெஜிஸ்ட்ரேட் குட் நைட், நல்லா தூங்குங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறா, ஒரு தடவை ஒரு மிஸ்டேக் பண்ணா போதும், அவங்களோட கேரக்டரை அப்படியே நினைச்சுப்பாங்க. நான் என்ன இருந்தாலும் ஒரு அப்ரைட் ஜென்டில்மேன். இந்த பேஸ்ட்ரீஸ் எல்லாம் நான் உங்களுக்காக ஈஸ்ட் ஸ்டோர் ஹவுஸுக்கு எடுத்துட்டு போறேன். அப்ப அந்த மெரிட் டவர் வந்து அடிக்குது. ஹீரோக்கு ஒரு மெரிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன இது சடனா மெரிட் ஆட் ஆயிடுச்சு? இப்படி ஹீரோ அந்த ஸ்நாக்ஸை எடுத்துக்கிட்டு வெளியே போகும்போது நினைக்கிறா, ஓல்டு ஷோயும் மத்தவங்க எல்லாம் நைட்டு ஃபுல்லா போராடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது, பனிக்காலத்து குளிர்காய நெருப்பு கொடுக்கற மாதிரி. இப்ப என்னோட மெரிட்ஸ் எல்லாம் மேட்ச் அவுட்டும் ஆயிடுச்சு. அப்ப அங்க இருந்து ஒருத்தர், மஜிஸ்ட்ரேட் இவ்வளவு லேட் நைட் ஆயிட்டும், நீங்க ஏன் ரெஸ்ட் எடுக்காம எங்க சுத்திட்டு இருக்கீங்க? அப்ப ஹீரோ, கமாண்டர் குயின், உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி. இப்ப கிட்டத்தட்ட மார்னிங் ஆக போறது இல்லையா, அதனால அவங்களோட ப்ரோக்ரஸ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ண வந்த சோல்ஜர்ஸோட எல்லாம் வயர் ஆறாவும் அவங்களோட உடம்பு சூடாகிறதுக்கும் கிச்சன்ல கொஞ்சம் கஞ்சியும் செஞ்சு வச்சிருக்கேன். அப்ப அங்கிருந்து ஜூனியர் பொண்ணு வந்துகிட்ட, உங்களுக்கு
அந்த 8 ஸ்டெப் கேச்சிங் சிக்காடா கத்துக்கணுமா சிக்னி பிரதர்? சொல்லுங்க, நான் கத்து தரேன். ஹே லிட்டில் ஜூனியர் சிஸ்டர், நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து, சீனியர் பிரதருக்கு எங்க இருக்க முடியும்னா என்னால இங்க இருக்க முடியாது. அப்ப அந்த கமாண்டர் குயின் சொல்றா, மிஸ்ஸி மேஜிஸ்ட்ரேட்டோட சுமைய ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. என்ன நடந்தாலும் சரி நான் இங்க கார்ட் பண்ண நிப்பேன்னு பிடிவாதமா இருந்தாங்க. உண்மையில அவங்க ஒரு நல்ல பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து, எனக்கு தூக்கம் வரல, அதான் ஒரு முறை இங்க வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்ப ஹீரோ அங்க இருந்து, ஓ அப்படியா லிட்டில் ஜூனியர் சிஸ்டர், நீயும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணனால இங்கிட்ட வந்து கொஞ்சம் பேஸ்ட்ரீஸே சாப்பிட்டு பாருங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு இப்ப பசிக்கல, அதனால சீனியர் பிரதர் இதை நீங்க உள்ள கொண்டு போய் கொடுங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து கிளம்பிக்கிட்டேன், என்னோட விருப்பப்படியே நடக்கட்டும். சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன். அப்ப அந்த கமாண்டர் குயின் நினைக்கிறா, மேஜிஸ்ட்ரேட்டால எப்படி இவ்வளவு பிளண்டா இருக்க முடியுது? அப்ப அங்கிருந்து போகும்போது ஹீரோ நினைக்கிறா, லிட்டில் ஜூனியர் சிஸ்டர், நான் இந்த உலகத்துல சேர்ந்தவனே கிடையாது. எனக்கு எப்ப 10,000 மெரிட்ஸ் கிடைக்குதோ அப்ப நான் அந்த ரிட்டர்ன் ஹோம் பிளஸிங் அன்லாக் பண்ணிட்டு திரும்பி போகணும். கூட ரொமான்ஸ் பண்ணாவோ இல்லைன்னா உங்க கூட விளையாடவோ எனக்கு முடியாது. அப்ப ஜூனியர் பொண்ணு அங்கிருந்து, கமாண்டர் குயின் சீனியர் பிரதர் தனியா இருக்க நினைச்சு எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, அதனால நான் அவருக்கு போய் பாதுகாப்பு கொடுக்க போறேன். இனிமே என்னால உங்க கூட ஹார்ட் டியூட்டி பண்ண முடியாது. அப்ப சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன். அந்த அங்கிருந்து, ஓகே ஓகே எனக்கு புரியுது, இப்படி மனசுல நினைக்கிறா, ரொம்ப கிரேட்டான ஒரு பொண்ணு இது. அப்ப ஹீரோ அங்க நினைச்சிட்டே போறா, என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? லேட் நைட்ல ஸ்நாக்ஸ் கொண்டு போறதுக்கும் ஃபுட் அண்ட் ஃபிஷ்ஷை தட்டி மெரிட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லையே. அப்ப ஏன் இப்ப சவுண்ட் கேட்டுடுச்சு? அப்ப ஜூனியர் பொண்ணு பக்கத்துல வந்து கேக்குறா, ஹே சீனியர் பிரதர், ஏன் நீங்க இன்னும் ரெஸ்ட் எடுக்காம இருக்கீங்க? ஒருவேளை நீங்க ரொம்ப டயர்ட் ஆகி மயங்க வருதா, என்ன பண்றது? அப்ப ஹீரோ சொல்றா, நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க முடியல, அதனாலதான் நான் செக் பண்ண வந்தேன். சொல்லப்போனா நான் தான் இங்க இருக்க ஒபிக்கல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பேரண்ட் மாதிரி. சரி உங்களோட நிலைமை என்ன லிட்டில் ஜூனியர் சிஸ்டர்? அந்த பொண்ணு சொல்றா, என்னால நிம்மதியா ஓய்வு எடுக்க முடியல உங்களே நினைச்சு. அப்ப ஹீரோ நினைக்கிறா, ஹீரோஸ்களுக்கெல்லாம் அழகான பொண்ணுங்களால ட்ரைல்ஸ் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படியே வெளியில சொல்றா, லிட்டில் ஜூனியர் சிஸ்டர், நீங்க இப்படி நடந்துட்டு இருக்கிறது பார்த்தா ஃபியூச்சர்ல நம்ம டீச்சரா பார்க்கும்போது அவர் உன்னோட ப்ரைடோட தான் பாப்பாரு. அப்புறம் லிட்டில் ஜூனியர் சிஸ்டர், இங்க இருக்க கிளர்க்ஸ் கிட்ட எல்லாம் ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி நீங்க கவனிச்சிங்களா? அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நான் இப்பதான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன், அவங்க ஸ்பைஸா இருக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. அவங்க எல்லாரும் ரொம்ப புவர் ஃபேமிலி சேர்ந்த பசங்க, கஷ்டப்பட்டு படிச்சுதான் இந்த பொசிஷனுக்கே வந்திருக்காங்க. அந்த ஓல்டு சோய் முன்னாடி குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்த்திருக்காரு, ஆனா அந்த இயர் வந்த டிசாஸ்டர்னால அந்த குழந்தைய சரியா வளர்க்க முடியல அவரால், அதனால ஒரு வெல்த்தி ஃபேமிலி கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டாரு. அப்ப ஹீரோ அங்கிருந்து, எனக்கு புரிஞ்சது, நான் இங்க வந்ததை இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கும் இங்க இருக்க எல்லாருக்கும் நிதியை வாங்கி கொடுக்கறதுக்கும் தான். சரி நீ இந்த ஓஸ்மாந்தஸ் கேக்கு சாப்பிடு. அப்ப அந்த பொண்ணு அதை வாங்கிக்கிட்ட கேக்குறா, நான் இதை எப்படி சாப்பிட முடியும்? இதெல்லாம் அந்த கிளர்க்ஸ்க்காக கொண்டு வந்தது தானே. இப்ப ஹீரோ சொல்றா, நான் எப்பவும் நேர்மையான வழியில தான் நடப்பேன், என்னோட இந்த அன்ஹாப்பியா இருக்க ஃபேஸை பார்த்தா மத்தவங்க நினைப்பாங்க என் கூட வேலை பார்க்குற சபார்டினேட்ஸை நான் கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன்னு. நீயும் இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க, அதனால நீ இதுல இருந்து ஒன்னத்தை எடுத்து சாப்பிடுறது எந்த ஒரு தப்பான விஷயம் கிடையாது. சாப்பாட்டு மேல பைத்தியமா இருக்க பொண்ணே, உனக்காக நல்ல சாப்பாடு இருக்கும்போது உன்னோட சீனியர் பிரதரான நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அப்ப அந்த பொண்ணு, இதையாச்சும் நீங்க நேர்மையா செஞ்சீங்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசலுக்கு வெளியில இதே விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தது. அப்ப ஹீரோ, எனக்கு புரியுது எனக்கு புரியுது. அப்ப அந்த பொண்ணு, உங்களுக்கு ஒன்னும் புரியல. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா அந்த ஈஸ்டர்ன் ஸ்டோர் ஹவுஸோட உள்ளதா காட்டுறாங்க. அங்க அந்த சோ கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அங்க வந்துட்டு, ஓல்டு சோ, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி, உங்க எல்லாருக்கும் நான் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அதனால நீங்க இப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த ஓல்டு சோ அங்க இருந்து, மேஜிஸ்ட்ரேட் நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துட்டு இருக்கீங்க. அப்ப பின்னாடி இருந்த ஒரு பர்சன் சொல்றா, மேஜிஸ்ட்ரேட் நம்ம எல்லாரையும் ரொம்ப நல்லா கவனிச்சுட்டு இருக்காரு, சாப்பிட்ட பிறகு ஒரு 1/4 மணி நேரம் மட்டும்தான் நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்புறம் பாத்ரூம் டாய்லெட் போறவங்க ரொம்ப தூரம் போயிடாதீங்க, ரொம்ப சீக்கிரமா வந்துடுங்க. அப்ப இன்னொருத்தன், எனக்கு புரியுது. இன்னொருத்தன் சொல்றா, இந்த பேஸ்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என்னோட குழந்தைய சாப்பிடுறதுக்காக நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறேன். அப்ப இன்னொருத்தன், ஆமா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. அப்ப ஹீரோ நினைக்கிறா, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, இந்த கிளர்க்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க, அப்ப ஏன் இன்னும் அந்த மெரிட் பக்கோடா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல? சரி அதை விட்டு தள்ளலாம், என்னோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணி இருக்கு இந்த ஃபேக் சிஸ்டம். அப்போ இதுல கொஞ்சம் பக்ஸ் இருக்கிறது சகஜம் தான், அது கொஞ்சம் முன்னாடி தான் மெரிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணது, அது தானா ஒர்க் ஆயிடும். அப்போ ஒருத்தர் சொல்றா, நம்ம லோட் மேஜிஸ்ட்ரேட் எந்த ஒரு குறை சொல்லாத அளவுக்கு ரொம்ப நல்லவர், பக்கத்து கவுண்டியில இருக்க மேஜிஸ்ட்ரேட் அவர் ரொம்ப லைட்டா தான் தூங்கி எண்ணிக்கிறாரு, நம்ம மேஜிஸ்ட்ரேட் கூட அவரை கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. அப்ப இன்னொருத்தன் சொல்றா, இப்படி எல்லாம் ஓப்பனா பேசும்போது ரொம்ப கவனமா இரு. அப்ப இதெல்லாம் கேட்டு ஓட்டு மேல இருந்து அந்த வாய் பேச முடியாத பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. சடனா அந்த பொண்ணு உன்னத்தை சென்ஸ் பண்ணி அங்கிருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பிளாக் ஹுட்டி எல்லாம் போட்டு ஒரு பொண்ணு ஓட்டு மேல இருக்கிறா. அப்ப அந்த பொண்ணு வெப்பன் எடுத்துக்கிட்ட, யாரு நீ, எதுக்காக இங்க பதுங்கி இருக்கிற? ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணுக்கு வாய் பேச முடியாது, அந்த பொண்ணுக்கு டைலாக் வச்சிருக்காங்க அவங்க. அப்ப இது பார்த்து அந்த பிளாக் ஹுட்டி போட்ட பொண்ணு, நீங்க மேடன் ஆஃப் யூஎஸ் ஷார்ட் கல்டிவேட்டர் தானே? சரி இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல, சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க. அப்ப அந்த வாய் பேச முடியாத பொண்ணு கடுப்பா எங்கிருந்து அட்டாக் பண்ண வந்துட்டா. அப்ப அந்த ஹுட்டி போட்ட பொண்ணு அங்கிருந்து, ஹே உங்களுக்கு ஹியூமன்ஸ் பேசுறது புரியாதா இல்லையா? தயவு செஞ்சு
சொல்லுங்க, அப்ப நீங்க ஒரு மியூட்டா? அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கடுப்பாய் இப்படி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி நடந்ததுதான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஹே ஓல்டு சார், நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அந்த லியோ ஃபேமிலியோட அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணி போது ஏதாச்சும் உங்களுக்கு கிடைச்சதா? அப்ப அந்த ஆளு சொல்றா, நானே இது நேரில் செக் பண்ணி பார்க்கலனா நான் இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன். வருஷம் ஃபிளட்ஸ் வந்தாலும் அந்த லியோ ஃபேமிலி மட்டும் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பெரிய வெல்தி ஃபேமிலியா மாறிட்டு இருக்குன்னு எனக்கு இப்ப புரியுது. ஒருவேளை லியோ ஃபேமிலியோட மாஸ்டர் அண்டர் வேர்ல்டுல இருந்துகிட்டு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் ஒரு வாட்டையும் கூட அவர் அண்டர் வேர்ல்டுக்கு போயிடுவாரு. அவ்வளவு கொடுமையா இருக்குது. அப்ப ஹீரோ அங்க இருந்து, என்னது அவ்வளவு கொடுமையா? அப்படி என்ன இருக்குதுல? ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து மண்டையை ஊத்து பாத்துக்கிட்ட, என்ன அங்க ஒரு சவுண்ட் கேக்குது? அப்படியே கத்துக்கிட்ட, யாரோ ரூஃப்ல இருக்காங்க, எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். சட்டனா கூட ஒடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு கீழே வந்து வீழுது. யாருன்னு பார்த்து அந்த ஹுட்டி போட்ட பொண்ணுதான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, அந்த மேடன் யுவாவே நான் சும்மாவே விட மாட்டேன். அப்ப ஹீரோ மண்டையில பார்த்துட்டு, யார் அது? பார்த்தா அந்த வாய் பேச முடியாத பொண்ணுதான். அப்ப அந்த பொண்ணு ஹீரோ பார்த்துட்டு என்ன நம்மள பார்த்துட்டானா, எஸ்கேப். அப்படி அந்த பொண்ணு அங்கிருந்து தாவி தாவி போயிட்டா. அப்ப ஹீரோ நினைக்கிற, யார் அந்த பொண்ணு? ஹீரோ அங்கிருந்து பார்த்த போது அந்த பொண்ணு ஃபுல்லா டார்க்கா மட்டும்தான் தெரிஞ்சது. அப்ப அந்த பிளாக் ஹுட்டி போட்ட பொண்ணு அங்கிருந்து எந்திரிச்சுக்கிட்ட, ஹே ஓயா லிஹான், நீ ஒரு ஹியூமனா கோஸ்டா இல்லைன்னு நான் இப்ப டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். அப்ப ஜூனியர் பொண்ணு அங்கிருந்த எழுதுற பிரஷ் எடுத்து தூக்கி எரிஞ்சுக்கிட்ட, சீனியர் பிரதர் கேர்ஃபுல்லா இருங்க. நேரம் அந்த பிரஷ் வந்து அந்த ஹுட்டி போட்ட பொண்ணு இந்த இடத்துல வந்து சொர்க்கிடுச்சு. அந்த பொண்ணு அதுல இருந்து டாஜ் ஆயிட்டு சொல்றா, உனக்கு இருக்கிற லெக்கு என்னையே பொறாமப்படுத்துற அளவுக்கு இருக்கு, போன வாட்டி நீ. அப்ப ஹீரோ அங்கிருந்து, என்னது போன வாட்டி? அப்ப நீ யாரு? அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து, அதை பத்தி இனி பேச அவசியம் இல்ல, என்னோட மிஷன் இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நம்ம கண்டிப்பா அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம். அப்ப ஜூனியர் பொண்ணு அங்கிருந்து ஒரு ஆரவை ஷூட் பண்ணிக்கிட்டே சொல்றா, நீ இங்க இருந்து தப்பிச்சு போலாம்னு நினைச்சியா? நேரம் அந்த ஆரோ வந்து இந்த பொண்ணு போட்டு இருந்த அந்த பிளாக் ஹுட்டியில சொருகிடுச்சு. என்னோட சீனியர் பிரதரை அசாசினேட் பண்ண யாரு ட்ரை பண்ணாலும் அவங்க கண்டிப்பா இறந்தாகணும். அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து, நீ ரொம்ப கோவக்காரியா இருக்கும் போல இருக்கு, ஆனா என்ன பண்றது, நீ நினைச்சிட்டு இருக்கிறது இங்க நடக்காது. அப்ப ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து, என்னது சோசரியா? இது இம்மோர்டல் சோசரி, தாவூஸ் லீனேஜ் ஆச்சே, எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அப்ப ஹீரோ அங்க இருந்து, என்னது கியூஏ ரிஃபைனரா? அப்ப அந்த பொண்ணு அங்க ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டா. அப்ப ஜூனியர் பொண்ணு கேக்குறா, சீனியர் பிரதர் நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்ப ஹீரோ சொல்றா, நல்ல விளையாது, ஒரு ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப அந்த ஹுட்டி போட்ட பொண்ணு அந்த கூரை மேல இருந்து சொல்றா, ஸ்காலர் தாவூஸ் லீனேஜ் கிட்ட அவ்வளவு பெருசா ஒன்னும் இல்ல. அப்ப ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து, ஹே நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்ப ஹீரோ அங்க இருந்து கத்திக்கிட்ட, ஹே லிட்டில் ஜூனியர் சிஸ்டர், அவளை இக்னோர் பண்ணிட்டு இங்கே நில்லு. அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, லிட்டில் ஜூனியர் சிஸ்டருக்கு ப்ரைடு கொஞ்சம் அதிகமா இருக்கு, டைகரை காட்டில இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு எனிமி போடுற ஒரு பிளானா கூட இருக்கலாம் இது. அப்ப ஜூனியர் பொண்ணு அங்க இருந்து ஜம்ப் பண்ணிக்கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்க சீனியர் பிரதர், கண்டிப்பா நான் அந்த பர்சனை பிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டுவேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து கத்திக்கிட்டே, போகாத இங்க நில்லு. அந்த பிளாக் ஹூட்டி போட்ட பொண்ணு அங்கிருந்து சில மரக்கட்டைகளை தூக்கி எறிஞ்சுக்கிட்ட, நினைக்கிறா உன்னை எப்படியாச்சும் அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன், அது இப்ப நடந்துடுச்சு. ஜூனியர் பொண்ணு அந்த மரக்கட்டைகளை எல்லாம் சாட வச்சு தட்டி விட்டுக்கிட்ட, சீனியர் பிரதர் சீக்கிரமா தலைய குனிங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து கத்திக்கிட்ட, ஹே நீ அங்கே நில்லு, அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவு எடுத்துடாத. அப்ப அந்த உடன் பீஸ் எல்லாம் கீழே வந்து வீழ்ந்தது சின்னதா வெடிக்குது. அப்ப அதுல இருந்து ஒரு பீஸ அந்த ஓல்டு ஜோய் எடுத்து கையில வச்சுக்கிட்டு அதே பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அங்கிருந்து கத்திக்கிட்ட, ஹே யாராச்சும் இங்க வாங்க, இந்த அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாம் சீக்கிரமா வெளியே கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓல்டு ஜோய் உங்களுக்கு ஒன்னும் ஆகலைனா நீங்களும் சேர்ந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பார்த்தா அந்த அந்த மரக்கட்டையில இருந்து என்னத்தை லிக்விட் அந்த அக்கௌண்ட் புக் மேல எல்லாம் ஊத்துறா. அப்ப இது பார்த்துட்டு ஹீரோ ஷோக்காய், ஹே ஓல்டு ஜோய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா அந்த கேண்டில கீரை வைங்க. அப்ப அந்த ஆளு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்ட அந்த கேண்டில கீரை போட்டுட்டா. அப்ப ஹீரோ அங்கிருந்து கத்திக்கிட்ட, இல்ல. அப்படி அங்க பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப வெளிய இருந்து கமாண்டர் கியூன் சொல்றா, சீக்கிரமா தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து இந்த நெருப்பை அணைங்க. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் இல்ல, எஸ் கமாண்டர். அப்ப ஹீரோ நினைக்கிறா, நான் எதுக்கு இந்த லேட் நைட்ல எதுக்காக என்னோட மெரிட்ஸ் எல்லாம் தானே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் இங்க இருக்க கிளர்ஸ்க்கெல்லாம் பிரேக் கொடுத்து வெளியே அனுப்பி விட்டது அதுக்கு காரணமா, அதனால அவங்களோட உயிரையும் காப்பாத்திட்டேன் நான். அப்ப அந்த கமாண்டர் கியூன் வெளிய இருந்து கத்திக்கிட்ட, மஜிஸ்ட்ரேட் ஓயாங் சீக்கிரமா வெளியில வாங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து கொடூரமா சிரிச்சுக்கிட்ட, லியூ ஃபேமிலி இதுக்காக நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நான் கண்டிப்பா அந்த லியூ ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணதா போறேன். அங்கிருந்து கமாண்டர் கியூன் கத்திக்கிட்ட, மஜிஸ்ட்ரேட் ஓயாங் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப ஹீரோ அங்க நினைக்கிறா, டேய் ஓயான் லியான் ஹான், உன்னை போல ஆக்ட் பண்றது உண்மையிலே இது உயிருக்கு ஆபத்தானது தான், இருந்தாலும் பரவாயில்ல, இது உயிருக்கு ஆபத்தா இருந்தாலும் நான் இதை ஏத்துக்கிறேன். அப்படியே வந்தது ஒளிச்சூட கை பிடிக்கும் போது அப்ப அந்த ஆள் அங்கிருந்து, ஓயாங் எங் மாஸ்டர். அப்ப ஹீரோ சொல்றா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு நான் உங்களை அவ்வளவு சீக்கிரமா சாக விட மாட்டேன், இது எல்லாத்தையும் பத்தி அப்புறம் எனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படியே அந்த ஆளை தூக்கி அந்த நெருப்புக்குள்ள இருந்து வெளியே எறிஞ்சிட்டா. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணி ஜூனியர் பொண்ணு கிட்ட போனா. அந்த ஹுட்டி போட்ட பொண்ணை இன்னும் அவ துரத்திட்டு இருக்கா. டீமன் நீ எங்க ஓடிட்டு
போயிட்டு இருக்கேன் அங்கே நில்லு. அப்ப அந்த பிளாக் ஹூட்டி போட்ட பொண்ணு நினைக்கிறா ஏன் இவன் என்ன சேஸ் பண்றது நிப்பாட்ட மாட்டா, அது கொஞ்சம் பிரச்சனையாச்சே. அப்ப சடனே வாய் பேச முடியாத பொண்ணு ஃப்ரெண்ட்ல வந்து சாடு வச்சு ஒரு அடி, அதுல இருந்து அவ எப்படியோ டாஜ் ஆயிட்டு நினைக்கிறா. இன்னொருத்தர் வேறையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரு கோஸ்ட் மாதிரி ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. அப்படி நடத்திட்டு இருக்கும் போதே ஜூனியர் பொண்ணு வந்து ஒரு ஸ்லாஷ். அப்ப அவ ஷோல்டர் பிடிச்சுக்கிட்டே கேக்குறா, அந்த ஓயான் டியான் ஹான் நீங்க இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவன் வர்த்தான ஆளா? சரி அகாடமியா இருந்தாலும் சரி இல்லைன்னா கிளவுட் ட்ரீம் மாஷா இருந்தாலும் சரி வாங்க பாத்துக்கலாம். அப்ப ஜூனியர் பொண்ணு அந்த வாய் பேச முடியாத பொண்ணை பார்த்துட்டு, என்னது ஹீரோயினா நீங்க கிளவுட் ட்ரீம் மாஷில சேர்ந்த ஒரு டிசேபிளா? நான் ஒயிட் டியர் குரோட்டோ அகாடமியில சேர்ந்தா சி லிங்ஜியாங். உங்களுக்கு சாஹோ கிங்ஸியோ தெரியுமா? அந்த ஃபீமேல் கல்டிவேட்டர் தான் இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப பவர்ஃபுல். அவங்களே நான் அட்மையர் பண்றேன். அவங்கள உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பா என்ன ஒரு முறை அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. அப்ப அந்த வாய் பேச முடியாத பொண்ணு, என்னது நானா என்னையா நீ அட்மையர் பண்றேன்? அப்படியே அந்த பொண்ணு கத்திக்கிட்டே அந்த பொண்ணோட ஸ்லாங்ல என்னமோ சொல்றா. அப்ப இது பார்த்துட்டு அந்த பிளாக் ஹூட்டி போட்ட பொண்ணு கடுப்பா, ஏன் நீங்க 2 பேரும் என்ன இக்னோர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஹே கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுங்க எனக்கு. ஹே வாய் பேச முடியாத பொண்ணு நீ பேசிட்டு இருக்க இந்த குக்கு காக்க எல்லாம் அந்த பொண்ணுக்கு என்ன புரிய போகுதா? அப்ப ஜூனியர் பொண்ணு ஷோக்காய், என்னது ஈஸ்டர்ன் ஸ்டோர் ஹவுஸ் எரிஞ்சிட்டு இருக்கா? அது மட்டும் இல்லாம சீனியர் பிரதரும் அதுக்குள்ள போயிட்டாரா? நான் இந்த பர்சனை இங்க துரத்திட்டே வந்திருக்க கூடாது. அப்ப அந்த ஹுட்டி போட்ட பொண்ணு அங்கிருந்து, அவ என்னது அவ பேசுறது புரிஞ்சுட்டாளா? அப்ப ஜூனியர் பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டேன். அப்ப சரி நான் சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புறேன். இந்த டீமனை ஹீரோயின் கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போறேன். அது யாரா இருந்தாலும் சும்மா விடாதீங்க, அவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப அந்த ஹுட்டி போட்ட பொண்ணு, என்ன அவ போயிட்டா? அப்ப வாய் பேச முடியாத பொண்ணு திரும்பி பார்த்து, உனக்கு இன்னைக்கு சங்குதா? அப்ப அந்த ஹுட்டி போட்ட பொண்ணு அங்கிருந்து, ஃபைட் பண்ணணுமா? அப்ப சீக்கிரமா வாங்க நாம வா ஃபைட் பண்ணலாம். ஆனா நீங்க பேசுற இந்த குக்கு காக்கா மட்டும் எனக்கு புரியல. அப்படி அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த ஹுட்டி போட்ட பொண்ணு, ஏய் இப்படி சடனா ஃபிளாஷ் பண்ணாத. அப்ப இது பார்த்துட்டு ஜூனியர் பொண்ணு நினைச்சுக்கிட்டே போறா, எனக்கு இன்னும் இந்த ஹீரோயினோட பேரு கூட தெரியாது. ஆனா கண்டிப்பா இவங்க சீனியர் பிரதரை சீக்கிரட்டா ப்ரொடெக்ட் பண்றா ஒரு எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கணும். நாம நிச்சயமா என்னைக்கா ஒரு நாள் மறுபடியும் சந்திப்போம். அப்படி பேனல் கட் பண்ணா ஹீரோ கிட்ட போனா, என்னது நன்றி கடமா? அந்த லியூ ஃபேமிலியோட உடஞ்சி போன கஞ்சி போடுற இடம் உண்மையிலே மக்களை காப்பாத்துமா? இல்லைன்னா அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவர் பண்ணிருக்காங்களா? அந்த ஓல்டு சொல்றா, இப்ப நிலைமை இப்படிதான் இருக்கு. லியூ ஃபேமிலியோட மாஸ்டர் இருந்தப்போ இப்படி இல்ல. அவர் இப்ப இங்க இருந்தாருன்னா அந்த 3 பிரதர்ஸை இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டாரு. அப்போதெல்லாம் லியூ ஃபேமிலியோட கஞ்சி போடுற இடம் மக்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஏமாத்தி புடுங்கிக்கிட்டு இருக்கல, அங்கே சில உயிர்களை ப்ரொடெக்ட் பண்ணியும் காப்பாத்தி இருந்தாங்க. அப்ப ஹீரோ சொல்றா, அந்த லியூ ஃபேமிலி உங்களை சும்மா இருக்க சொல்லி இங்க நிப்பாட்டி வச்சிருக்க ஒரு ஆளுன்னு மட்டும் தான் நினைச்சேன். அப்ப அந்த ஆளு தலையை தரையில அடிச்சுக்கிட்ட ஒரு டெத் ஸ்வான் சோல்ஜர் கிடையாது. ஆனா இந்த கவுண்டி யாமனோட வேலையை தேடிக்கிட்ட மாஸ்டர் லியூ இறந்த பிறகு பல வருஷமா எனக்கும் அந்த லியூ ஃபேமிலிக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. அந்த லியூ ஃபேமிலி கண்டிப்பா என்ன மறந்துருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவங்க என்ன தேடி வருவாங்கன்னு. மஜிஸ்ட்ரேட் ஓயாங் கண்டிப்பா எனக்கும் அந்த லியூ ஃபேமிலிக்கு இருக்கிற டெப்ட ரீபே பண்ணி ஆகணும். இந்த லெட்ஜர்ஸையும் இந்த அக்கௌண்ட் புக்ஸை எரிக்கிற மூலமா எனக்கும் அந்த லியூ ஃபேமிலிக்கு இருந்த டெப்ட் இப்ப கம்ப்ளீட்டா செட்டில் ஆயிடுச்சு. ஆனா நான் மஜிஸ்ட்ரேட்டுக்கும் இந்த சிட்டியோட வெளியில இருக்க thousands ஆஃப் ரெஃப்யூஜிஸுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். அப்ப ஹீரோ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்ட, அப்படியே கடுப்பாய், இது என்ன விதமான முட்டாத்தனமான லாஜிக் இது? அந்தாள் அங்கிருந்து கிட்ட, இப்ப மஜிஸ்ட்ரேட் நீங்க கூட இதுல எந்த ஒரு அர்த்தம் இல்லைன்னு தானே நினைக்கிறீங்க? நான் என்னோட லைஃப் முழுக்க அக்கௌண்ட்ஸை கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில இந்த முக்கியமான அக்கௌண்டை மட்டும் கால்குலேட் பண்ணாம நான் தோத்து போயிட்டேன். அப்போ ஹீரோ அங்கிருந்து, இறந்து போனா எல்லாம் முடிச்சிடுமா? இல்ல அதனால பண்ண தப்பெல்லாம் சரியாயிடுமா? அந்தாள் அங்கிருந்து, என்னோட லைஃப் வெறும் குப்பைக்கு சமமானது மட்டும்தான். அப்போ ஜூனியர் பொண்ணு அங்கிருந்து ஓடி வந்துகிட்ட, சீனியர் பிரதர் உங்களுக்கு தேய்க்காயம் பட்டு இருக்கு, வேற எங்கேயாச்சும் உங்களுக்கு அடிபட்டு இருக்கா? இதெல்லாம் என்னால வந்ததுதான். இந்த டீமன் என்ன ஏமாத்தி இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டா, நான் மட்டும் இங்கிருந்தா இப்படி நடந்திருக்காது. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, இது உன்னோட தப்பு கிடையாது, இது என்னோட கவனக்குறவு தான். அப்படியே அந்த பொண்ணுகிட்ட இருந்து சாட உருவிக்கிட்ட, ஆமா ஓல்டு சோய் உன்னோட லைஃப் வரும் குப்பைக்கு சமந்தா. முன்னாடி இருந்த குப்பைக்கு சமமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் உன்னோட உயிர் குப்பைக்கு சமமா போச்சு. ஆனா ஃபர்ஸ்ட்ல உன்னோட உயிர் குப்பைக்கு சமமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீதான் உன்னை அடிமட்டத்துக்கு தாழ்த்தி கொண்டு வந்து இப்படிப்பட்ட விஷயத்த எல்லாம் பண்ணிருக்க. உண்மையான மனுஷன் பறக்கும் போதே அவங்களோட உயிர் குப்பைக்கு சமமா இருக்காது. அது சீப்பா இல்லையான்னு பாக்குறது அவன் செய்யற நல்ல காரியத்தையும் மலிவான காரியத்தையும் வச்சுதான். சரி இப்போ உன்னை பத்தி நீ சொல்லு, இப்ப நீ செஞ்சது ஒரு நல்ல விஷயமா இல்லைன்னா ஒரு குப்பையான விஷயமா? ஜூனியர் பொண்ணு அங்க இருந்த சீனியர் பிரதர். அப்ப அந்த கமாண்டர் குயின் அந்த பொண்ணை தடுத்துட்டா. அப்படியே ஹீரோ சட்டையை கலட்டி அந்த கையோட சேர்த்து சோட நல்லா கிரிப்பா கட்டிக்கிட்ட, உன்னோட கண்ணுக்கு ஜஸ்டிஸ் என்ன இருக்குது? 19 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு கஞ்சிக்கு முன்னாடி என்ன அவ்வளவு கம்மியா தெரியுதா? அப்ப அந்த ஆள் சொல்றா, மஜிஸ்ட்ரேட் நீங்க இதுல வின் பண்ணிடுவது மட்டும் தான் நினைச்சேன். ஒரு ஃபேமிலியோட லெட்ஜரை அக்கௌண்ட்ஸே இருக்கனால மத்த 12 ஃபேமிலிஸோட லெட்ஜர்ஸும் அக்கௌண்ட்ஸும் அப்படி இருக்கனால இந்த டிசாஸ்டர் ரிலீஃபுக்கு எந்த ஒரு தடை வராதுன்னு நான் நினைச்சேன். அப்ப ஹீரோ கடுப்பாய் சொல்றா, அந்த லியோ ஃபேமிலி தான் எல்லா தப்புக்கும் மெயின் காரணம். அவங்கள சும்மா விட்டுட்டு 12 ஃபேமிலிஸை மட்டும் பிடிச்சா அது எப்படி இருக்கும்னா ஓனாய துரத்துக்கிட்டு போய் புளிய வளர்க்குற மாதிரி. இன்னும் சொல்ல போனா அந்த ஓனாயும் புளியும் சேர்ந்து சதித்திட்டத்தை தீக்கிறதுக்கு நம்மள வடி ஒழிஞ்சு கொடுக்குற மாதிரி. இது கடைசியில ஒரு பேரறிவில் தான் கொண்டு நிப்பாட்டும். கடைசியில நான் ஜெயிக்கிறனா இல்லையாதுக்கும் நீ இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பண்றதுக்கு ஏதாச்சும் சம்மதம் இருக்கா? ஒருவேளை சாப்பாடுக்காக நீ இது பண்ணியிருந்தா நான் உன்னை ஒரு மனுஷனா நினைச்சு மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா இது சின்ன ஒரு நன்மைக்காக நீ எல்லாத்தையும்
மறந்து இப்படி பண்ணிட்டே, இதனால நீ லோங்சிங்ல இருக்கிற எல்லாருக்கும் நீ ஒரு பெரிய அவமானத்தை தேடி தந்துட்டேன். அப்ப அந்த ஆள் அங்க இருந்துகிட்டு, ரெஜிஸ்ட்ரேட் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கால்குலேட் பண்ணதெல்லாம் தப்பா போச்சு, அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டேன். அப்ப ஹீரோ அங்க இருந்துகிட்டு, இல்ல நீ எனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, நீ மன்னிப்பு கேட்கணும்னா வெளியே இருக்கிற அந்த thousands ஆஃப் ரெஃப்யூஜிஸ் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அப்ப அந்த ஆளு சரி நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன், நான் செஞ்ச பாவங்களுக்காக எனக்கு இருக்க மிச்ச லைஃப்ல அவங்களுக்காக ஒரு மாடு மாதிரியும் குதிரை மாதிரியும் நான் உழைப்பேன். அப்ப ஹீரோ அங்க இருந்துகிட்டு, அவ்வளோ நீ கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது, உன்னோட ஒரு பார்ட்டு மட்டும் அங்க போனா போதும். அப்ப அந்த ஆளு என்ன பார்ட்டுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ அந்த ஆளோட தலையை 2 வெட்டி போட்டுட்டா.